ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி பூண்டு வச்சு சட்னி தான் செய்ய போகிறோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணியிருக்கிறாங்க. இதில் 10லேருந்து 12 வரைக்கும் பூண்டு பல் எடுத்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இது வதக்கினதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துட்டு இந்த பூண்டு கூட நல்லா வதக்கிக்கலாங்க. இது நல்லா வதக்கினதுக்கப்புறமா சின்ன சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது கூடவே சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு 5 தக்காளி பழத்தை நான் சேர்த்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு எடுத்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டுங்க. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூடவே சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை எடுத்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்துருக்கு. இப்போ இது வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்குறேன். இப்போ கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிட்டு மிக்ஸி ஜாரோடு சேர்த்துருக்குறாங்க. இப்போ இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இதுக்கு ஒரு நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்குறாங்க. கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடலைப்பருப்பும் சேர்த்துருக்குறாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கருகிடக்கூடாது. இதை நல்லா வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்லங்க, அது கூட இந்த தாளிப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.